ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒரு கேப் டவுனில் தான், பெரிய கேப் டவுனில் 1% மேலே கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். எதனாலனா உங்களுக்கே தெரியும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வார் போய்கிட்டு இருக்கு. ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு அரபு கண்ட்ரி மேலே ஒரு 5 கண்ட்ரிஸ் மேலே வந்து பாம்பு போட்டிருக்காங்க. யூஎஸோட ஹெல்ப்பில் ஈரானோட தலைவரை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ இதனால வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் வேறு போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே இறங்குறதுக்கான 100% சான்ஸ் நாளைக்கு இருக்குது. கேப் டவுன் ஆகும். அதே மட்டும் பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வார் டைமில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை வந்து எதில் எடுத்து போடுவாங்க அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர். அதுதான் வந்து கொஞ்சம் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வார் டைமில் வந்து அதில் போட்டால் தான் சேஃப்டி சொல்லி கோல்டு அண்ட் சில்வரில் போடுவாங்க. கோல்டு அண்ட் சில்வரோட ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நல்லா கேப் அப்லேயே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி போட்டுக்கணும். ஈக்விட்டிஸு, நிஃப்டிஸு, கோல்டு அண்ட் சில்வரு, க்ரூட் ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே டாட் டவுன் வந்து மீட் பண்ணாது. நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, கண்டிப்பாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் போது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிற பற்றி நாம் நாளைக்கு பார்க்கலாம்.